காங்கிரீட் ரெடி மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த வண்டியை வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து 6 பேர் வந்து சேர்ந்து அதை போட்டோம். 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் மேலே அந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்ண முடியல. கேஷ் ஃப்ளோ சேலஞ்ச் வரும். நீங்கள் வந்து ஓட்டிடுவீங்க, அந்த மாதம் முடியும் போது வந்து பேமெண்ட் வராது, டெலிவரி பண்ணலன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபைன் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே ஈகோ வருது, இல்லை என்னுடைய வாய்ஸ் கேட்கப்படலை, இல்லை என்னுடைய வாய்ஸ் தான் இம்பார்ட்டன்ஸ்னு வரும்போது கான்ஃப்ளிக்ட் வந்ததுனாவே நேச்சுரலி இட் இஸ் அ டிசாஸ்டர் டு தி கம்பெனி. வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கூகுள். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த என்னுடைய பிஸ்னஸ் ஜேர்னியில் 3rd வீடியோவை நம்ம இப்போ பார்க்குறோம். ஏற்கனவே 2 வீடியோவை பார்த்துட்டோம். ஒன்று பஸ்ஸு, அந்த பிஸ்னஸ் வந்து எப்படி இன்றைக்கி என்ன கண்டிஷனில் இருக்குது, அது ஏன் ஃபெயிலியருங்கிறத பற்றி பார்த்தோம். செகண்ட் பிஸ்னஸ் போர்வெல். ஸோ அதோட ப்ரெசன்ட் செனாரியோ, பட் நாங்கள் ஏன் எக்ஸிட் ஆனோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வந்து போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ இது நம்ம இன்றைக்கி 3வது வீடியோ. ஸோ ஒரு 2007, 8 மேபி இருக்கலாம், 6 to 9, எனக்கு சரியான இப்போ இயர் ஞாபகம் இல்லை, மேபி 8 to 9 அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நாங்கள் வந்து என்னுடைய பிரதர்ஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு காங்கிரீட் ரெடி மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த வண்டியை வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து 6 பேர் வந்து சேர்ந்து அதை போட்டோம். பட் அது ஒரு ஷார்ட் லிவ்டு தான். ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் மேலே அந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு ஃபவுண்டர்ஸ் கான்ஃப்ளிக்ட்னே சொல்லலாம். இப்போ வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் சேர்ந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கொஷின் வரும். 2 இஸ் ஐடியல், சிங்கிள் ஓகே, பட் 2 ஐடியல். ஏன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்கில்ஸோட ஒரு 2 ஃபவுண்டர் இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். ஒருத்தர் வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டோ அல்லது ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்லேயோ இருக்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டர் அந்த மாதிரி இருந்தால், இன்னொரு ஃபவுண்டர் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னா இட்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்கில். ஃபைனான்ஸ் இந்த மாதிரி அந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருந்தால். ஸோ பிஸ்னஸுக்கு மார்க்கெட்டிங் சேல்ஸ் முக்கியம், ப்ரொடக்ஷன் ப்ராடக்ட் ப்ராடக்ட் வேணும், சர்வீஸ்னால் இப்போ எங்களது ஆப் டெவலப்மெண்ட்னா ஆப்பு அந்த மாதிரி ஆப் டெவலப்மெண்ட் சம்திங், சரிங்களா, வாட் எவர் ப்ராடக்ட் சர்வீஸ் அந்த மாதிரி. அப்படி இல்லாத பட்சத்தில் சிங்கிள் ஃபவுண்டர் இட் இஸ் பெட்டர், சரிங்களா. இப்போ நான் நித்ராவில் வந்து சிங்கிள் ஃபவுண்டர் தான், நானே மிஸ்ஸஸ் தான். பட் இருந்தாலும் மோஸ்ட்லி வந்து அக்கௌண்ட் சைடு மட்டும் பார்த்துக்கிறாங்க, ரிமைனிங் ஏரியா ஐ ஓவர் சீயிங். ஸோ 3 வரும்போதே, ஏன்னா 2 பேர் வரும்போதே எங்கள் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். ஸோ அதை வந்து அது கான்ஃப்ளிக்ட் வரும், அதை வந்து ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு வந்து 2 பேருக்கு இடையில வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், ஒத்து போகணும். ஏன்னா ஒருத்தரோட டெசிஷன் வந்து இன்னொருத்தருக்கு இன்னொரு பார்வையில் அது தப்பாக தெரியும். ஸோ இந்த இது இருக்குது. இப்போ இது நாங்கள் வந்து 6 பேர், அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தது 6 பேர். ஸோ அப்போ எவ்ரிபடி ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். எல்லாத்துக்கான இன்டென்ஷன் வந்து எல்லாருக்கும் பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ணணுங்கிறது, அதில் ஒன்றும் நோ டவுட் அட் ஆல். ஏன்னா எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஏர்ன் மணி. ஸோ மணி ஏர்ன் பண்ணோம்னா அந்த பிஸ்னஸ் நீட் டு பி சக்ஸஸ்ஃபுல். ஆனால் வந்து கான்ஃப்ளிக்ட் வருது. அந்த கான்ஃப்ளிக்ட் ஹேண்டில் பண்ணுறதுலையே, ஏன்னா ஒருத்தர் வந்து ஹைதராபாத்தில் ஓட்டலாங்கிறாரு, இன்னொருத்தர் பெங்களூருக்கு போகலாங்கிறாரு, ஒருத்தர் இந்த பார்ட்டிக்கிட்ட ஓட்டலாங்கிறாரு, இன்னொரு பார்ட்டிக்கிட்ட. சில இடத்துல வந்து என்ன ஆகும்னா அந்த கேஷ் ஃப்ளோ சேலஞ்ச் வரும். நீங்கள் வந்து ஓட்டிடுவீங்க, அந்த மாதம் முடியும் போது வந்து பேமெண்ட் வராது. சில இடத்துல என்ன ஆகும்னா நம்ம டிரைவர் வந்து தப்பு பண்ணிடுவாங்க. இவன் போய் வந்து வண்டி கிட்டி ஏதாவது ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், அந்த ரொட்டேட் ஆகிறது நின்று போச்சுன்னா கலவை உள்ளுக்குள்ளே வந்து நின்றுடும். கலவை நிற்கிறதுல 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று, அவங்க இந்த கஸ்டமர் நம்ம யாருக்கிட்ட ஓட்டுறோமோ அவங்களுக்கு அந்த கலவை லாஸு. ஆனால் நமக்கு அதை விட பெரிய லாஸு அந்த வண்டிக்குள்ளே இருக்கிற அந்த கலவை பின்னாடி நீங்கள் ஹேமரிங் போட்டு இடிச்சு எடுத்தாகணும். அது 10 நாள் ஆகும். ஸோ அது நமக்கு டைம் லாஸ்ட்டு, மணி லாஸ்ட்டு. மணி 2 பக்கம் லாஸ்ட்டு. அவங்க நமக்கு கொடுக்க வேண்டிய பணம், ஏன்னா அவங்களுக்கு அது இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபைன் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா டைமுக்கு டெலிவரி பண்ணலன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து டிரைவர்னாலேயோ வண்டியோட பிரச்சனைனாலேயோ லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, சரிங்களா. ஸோ அது ஒரு பக்கம். அது ஒன்று எங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் நடந்தது. ஒரு 2 தடவை அந்த மாதிரி 2-3 தடவை நடந்தது. ஆனால் ஃபவுண்டர்ஸ்குள்ளே யார் போய் அங்கே சைட்டில் பார்த்துக்கிறது. ஏன்னா நம்ம வந்து இங்கே ஊரில் இருக்கிறோம், பட் ஆனால் வந்து அது வந்து பெரிய சிட்டிஸில் தான். நாங்கள் ப்ராபப்ளி எனக்கு தெரிஞ்சு ஹைதராபாத்தில் ஓட்டினது எனக்கு ஞாபகம் இருக்குது. பெங்களூரில் ஓட்டணுமா, சென்னையில் ஓட்டணும், அதுக்கப்புறம் எங்கே சென்னையில் ஓட்டணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து அப்போ இன்னொரு பிஸ்னஸ், அது அடுத்த இதில் சொல்கிறேன். அது பிஸ்னஸ்னு சொல்லலாம், சர்வீஸ்னு சொல்லலாம். நான் அது ஒரு காலேஜ் இன்ஸ்டிடியூஷனு, அடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசுவோம். ஸோ அதை நான் பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் என்னால் பெருசாக வந்து வெளியில் போய் இந்த வண்டியை மேனேஜ் பண்ணலாம் முடியாது. நான் ஃபைனான்ஷியல் ஆங்கிள் மட்டும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
ஸோ பட் ஆனால் வந்து இப்போ யார் வண்டிக்கிட்ட ஆன் சைட் போகிறது, யார் வந்து இங்கே மற்ற இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறங்கிற இஷ்யூஸ் வந்தது. ஸோ அதனாலேயே அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ளே வி ஷட் டவுன். ஓகேங்களா? ஸோ அப்போ பிஸ்னஸில் டூ many ஃபவுண்டர்ஸ் இருந்தது அப்படின்னா, ஆனால் இப்படி டூ many ஃபவுண்டர்ஸ் இருந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிற பிஸ்னஸ் இருக்குது. பட் அது அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஏன்னா 2 பேருக்கு இடையிலேயே கருத்து வேறுபாடு என்பது சகஜமான ஒன்றுங்கும் போது 6 பேரோ 10 பேரோ வரும்போது எக்கச்சக்கமான கருத்துக்கள் வரும். அந்த கருத்துக்களை எல்லாம் வந்து, அதாவது அமேசானில் ஒன்று சொல்லுவாங்க, டிஸ்அக்ரி அண்ட் கமிட். இப்போ நம்ம என்னதான் ஃபவுண்டர் ஒருத்தரோ 2 பேரோ இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து கம்பெனி பெருசாக பெருசாக டீம் சைஸ் நிறைய ஆயிரும். அந்த டீம்ஸும் வந்து டெசிஷன் மேக்கிங் இன்வால்வ்மெண்ட் வருவாங்க. ஒரு மீட்டிங் டிஸ்கஷன் பண்ணும்போது தேர் வாய்ஸ் சுட் ஆல்சோ பி ஹேர்ட். அவங்களுடைய வாய்ஸையும் கேட்டு தான் நம்ம டெசிஷன் எடுக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து அத்தாரிட்டேட்டிவாக டெசிஷன் எடுக்க முடியாது. ஸோ ஆனால் என்ன அப்படின்னா, ஃபைனலாக ஒரு டெசிஷன் உங்களுக்கு பிடிக்கல, டிஸ்அக்ரி பண்ணுங்க, எனக்கு பிடிக்கல, ஆனால் பட் ஐ கமிட், நான் அந்த டெசிஷனுக்கு நான் கமிட் பண்ணி என்னுடைய 100% கொடுக்குறேன் அப்படிங்கிற ஏங்கிளில் இருந்தால் டூ many ஃபவுண்டராக இருந்தாலும் அந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியும். இல்லை அங்கே ஈகோ வருது, இல்லை என்னுடைய வாய்ஸ் கேட்கப்படலை, இல்லை என்னுடைய வாய்ஸ் தான் இம்பார்ட்டன்ஸ்னு வரும்போது கான்ஃப்ளிக்ட் வந்ததுனாவே நேச்சுரலி இட் இஸ் அ டிசாஸ்டர் டு தி கம்பெனி. தட் வே வி ஹவ் ஷட் டவுன் தட் பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸை நாங்கள் வந்து ஒரு 2-3 இயர்ஸில் க்ளோஸ் பண்ண வேண்டிய பொசிஷனுக்கு வந்துட்டோம். இதுதான் இன்னைக்கு த ஸ்டோரி. தேங்க்யூ.